எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:18. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நீர் என்னை தண்டித்தீர். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாய் தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள். யாராயிருந்தாலும் இந்த உலகத்திலே பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்திற்கு தண்டனை உண்டு. அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்மை தேவன் தண்டிக்கிறார். இங்கே நீர் என்னை தண்டித்தீர். எப்படி ஆண்டவர் நம்மை தண்டித்தாரா? ஒரு மாட்டை போல, நாம் பணியாத மாட்டை போல நாம் தண்டிக்கப்பட்டோம். ஒரு பணியாத மாட்டை அடித்து தான் பணிய வைப்பாங்க. அதுபோல் தேவன் நம்மை பல நேரங்களிலே அடித்து உதைச்சி தான் நம்மளை சரியாக்குறார். அதை நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். பாருங்க, சில நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு இருதயத்தை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த இருதயத்தை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் அல்லது ஒரு நமக்கு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் அது தட்டி கழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதற்காக நம்ம வேதனைப்பட்டிருப்போம். அது கூட நம்முடைய நல்லதுக்காக தான் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். எதற்காக? நம்மை அந்த காரியத்தில் அடித்து, ஒருவேளை நாம் அந்த காரியம் நமக்கு நடந்ததுனால நாம் இன்னும் தேவனிடத்தில் அழவும், இன்னும் தேவனை கிட்டி சேரவும், அல்லது நமக்கு நம்முடைய இருதயம் ஒருவேளை கொழுத்து இருக்கும், அந்த கொழுத்த இருதயத்தை இளைக்க பண்ணுவதற்கும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் கொழுத்து ஆண்டவருக்கு விரோதமாக கிரியை செய்யாதபடிக்கு, நம்முடைய இருதயம் துர்க்கிரியினாலே நிறைந்து அல்லது பாவங்களினாலே நிறைந்து தேவனுக்கு விரோதமாய் நாம் போகாதபடிக்கு, அல்லது தேவனுக்கு சத்துருக்களாய் போகாதபடிக்கு அந்த காரியத்தை தேவன் அனுமதிக்கிறார். அதனால தான் ஒரு மாட்டை, பணியாத மாட்டை எப்படி அடிப்பார்களோ அது போல அடிக்கப்பட்டேன். நாம் சில நேரங்களில் அடிக்கப்படுவோம். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். ஒரு மாட்டை திருப்புவது போல என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நாம் தவறான பாதைகளை செல்லும் பொழுது தேவனை நோக்கி நாம் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், ஆண்டவரே என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நாம் போற பாதை சரியான பாதையா நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கை சரியான திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா நமக்கு தெரியாது. எதை கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மை மிஞ்சின தேவன் நமக்கு இருக்கிறதுனால அவர் நம்மை எந்த பாதையிலே கொண்டு செல்கிறார் நமக்கு தெரியாது. அது நல்ல பாதையாக இருக்கலாம், அல்லது கடினமான பாதையாக இருக்கலாம், கஷ்டங்களின் பாதையாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கடினமான பாதையில் நம்மளை சென்று அவர் வழி நடத்தினாலும், நல்ல பாதையில் அவர் வழி நடத்தினாலும் எல்லாமே நம்முடைய நன்மைக்காக நம்முடைய தகப்பன் செய்வார். அதனால் நாம் கஷ்டப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. நம்மளை அவர் அடித்தாலும் நம்ம நல்லதுக்காக தான் அடிப்பார். ஒரு மாட்டை, பணியாத மாட்டை அடிக்கிறது போல நம்ம ஆண்டவருக்கு பணியாமல் இருந்தோம்னு சொன்னால் நம்மையும் அவர் அடிக்க தான் செய்வார். அதனால் நாம் இந்த உலகத்தில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு செலுத்த வேண்டிய கனம்,
அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை, அவருக்கு செலுத்த வேண்டிய துதி, அவருக்கு செலுத்த வேண்டிய புகழ் எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அவர் தண்டிக்காமல் நம்மை அவர் திருப்புவார். இங்கே 33 எரேமியா 33:7 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவன் நம்மை எப்படியாக அவர் திருப்புகிறாராம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டவிழ்த்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். அது என்னவென்று சொன்னால், நம்மை அடிக்கிற ஆண்டவர் தான் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. இப்ப நம்ம ஏன் ஆண்டவர் நம்மளை அடிக்கிறார்? சில நேரங்களில் நாம் முன்னிருந்தது போல நாம் இருக்க வேண்டும். முன்னால ஆதியிலே நாம் எப்படி அவர்கிட்ட அன்பா இருந்தோம், அவரை எப்படி அன்பா தேடணும், அவரை எப்படி அன்பா ஆராதனை செய்தோம், முன்னிருந்த நிலைமை. நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய். அப்ப நம்ம எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம், அந்த முன்னிருந்த நிலைமையிலே நம்மளை கொண்டு வர்றதுக்காக நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்பி நம்மை மீண்டும் கட்டுகிறார். அல்லேலூயா. இடிந்து போன காரியத்தையெல்லாம் கட்டுகிறார். அந்த அந்த ரிஸ்டோர், அதாவது நாங்கள் சில வாரங்களுக்கு முன்னதாக ஹைதராபாத் பட்டணத்தை போய் பார்க்க தேவன் உதவி செய்தார். அங்கே குதுப் மீனார் என்ற ஒரு இடம், அது 4 பக்கத்துலேயும் ஒரு பெரிய ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு. 4 பக்கத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி எந்த பக்கத்தில் பார்த்தாலும் ஒரே மாதிரி, 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. அதில் ஒரு இடத்துல புதுசாக கொஞ்சம் கல்லெல்லாம் ஒட்டி அதை கரெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இடம் இடிஞ்சி போயிருக்கு. ஏன்னா பழையது ராஜாக்கள் காலத்தில் கட்டப்பட்டது, அவ்வளோ தடியாக இருக்கு. அப்போ பாருங்க, அதை ஏன் அதை கட்டுறாங்க அப்படின்னா, அந்த பழமை மாறாம அது இருந்த அதே பொலிவோடு அதே அழகோடு அந்த உடைஞ்சி போன அந்த இடங்கள் பகுதிகளை செப்பனிட்டு மீண்டும் அதை இருந்தது போலவே அந்த ராஜா எந்த காலத்தில் கட்டினார்களோ, அவர்கள் எப்படி கட்டினார்களோ அதே போல அதை வைப்பதற்காக அந்த இடத்தை சரி பண்றாங்க. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் இயேசு ராஜா நம்மை எந்த நிலைமையிலே வைக்க வேண்டும், அவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார், அந்த நிலைமையிலே அவர் வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிறையிருப்பை எல்லாம் திருப்பி, இந்த சிறையிருப்பு வந்ததுக்கே காரணம் என்ன? நாம் தேவனுக்கு விரோதமாக காரியங்கள் செய்ததுனால தான். இந்த சிறையிருப்பு மட்டுமல்ல, நாம் தண்டிக்கப்பட்டதின் காரணம் என்ன? நாம் தேவனை விட்டு தூரமாய் போனதுதான் காரணம். அநேகர் இதை தங்களுடைய வாழ்க்கையில உணர மாட்டாங்க. நாம் தேவனை விட்டு தூரம் போனதுனால தான் அவர் அடிச்சாரு அப்படின்றத உணர மாட்டாங்க. நாம் அநேக நேரங்களில் தேவன் அடிக்கும் பொழுது நம்ம அழறோம், அவரை நோக்கி முறையிடுறோம். ஆனா அவர் எதற்காக அடிச்சாரு அதை நாம் உணர மாட்டேங்கிறோம். ஏன்னா நாம் அவரை விட்டு தூரம் போயிருப்போம், அல்லது நாம் அவருக்கு கோபம் ஊட்டி இருப்போம். அதனால தான் தேவன் நம்மை அடிச்சிருக்கிறாரு. அதனால தான் நாம் சிறைப்பட்டு போனோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சிறையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். எதற்காக? அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்ததுனால, அவர்கள் தேவனுக்கு கோபம் ஊட்டினதுனால, அவங்களுடைய விக்கிரக ஆராதனையினால தேவன் கோபப்பட்டு அவர்களை அந்நியர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். பாபிலோனுக்கு சிறைகளாக அடிமைகளாக அவர்கள் போனார்கள்.
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுதுதான் நாம் அடிக்கப்படுகிறோம், நாம் சிறையாக போகிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த சிறையிருப்பை நான் திருப்புவேன். உங்க சிறையிருப்பு எதுவாக இருந்தாலும், நீங்க எந்த காரியத்தில் சிக்கி இருக்கிறீங்களோ உங்களை இன்னைக்கு அவர் சரியாக்குறார். அந்த சிறையிருப்புல இருந்து உங்களை திருப்புறார். இனி நீங்க அழுது கொண்டு இருக்க மாட்டீங்க. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் சிறையிருப்பை திருப்புவது மட்டுமல்ல, முன்னிருந்த நிலைமையிலே நம்மளை கட்டு வைக்கிறார். நம்மளை கட்டு வைத்து வேதம் சொல்லுகிறது, இந்த 33 எரேமியா 33:11 இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறு இருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முன் இருந்த நிலைமை என்ன? களிப்பின் சத்தம் இருந்துச்சு, மகிழ்ச்சியின் சத்தம் இருந்தது, மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனைகளின் கர்த்தரை துதிக்கிறவர்களின் சத்தம், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறவர்களின் சத்தம், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தம், அதே போல அவருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களின் சத்தம், இதெல்லாம் முன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இப்போ குறைந்து போயிருக்கிறது. அதனால தான் தேவன் நம்மளை தண்டிச்சிருக்கிறாரு. இதுதான் காரணம். அப்போ அந்த தண்டனையை அவர் மாற்றி நம்முடைய சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல கட்டுவிக்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் அந்த நிலைமை, மணவாளன் உடைய சத்தம், மணவாட்டியின் சத்தம், கர்த்தரை துதிக்கிற சத்தம், கர்த்தர் நல்லவர் என்று சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு துதிக்கிற சத்தம், கர்த்தர் நல்லவர் என்று அவரை துதிக்கிற சத்தம், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தம், இப்படியெல்லாம் மீண்டும் அந்த நிலைமையில நாம் ஆண்டவரை தேடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரிஸ்டோர் பண்றாரு. மீண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில அவர் அதை திரும்ப வைக்கிறார், அந்த சந்தோஷத்தை திரும்ப வைக்கிறார். அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 26 அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் தள்ளி நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததி ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். எப்பொழுது? 25 வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்று போகிறது உண்டானால், அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் தள்ளி நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. நம்முடைய தண்டனையை மாற்றி நம்முடைய சிறையிருப்பை நீக்கி நம்மை மீண்டும் இருந்த நிலைமையிலே கட்டுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் சிறை இருப்பை திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன். தேவன் நமக்கு இறங்குவார். இந்த கால வேளையில் உங்களுக்கு இறங்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஏன்னா தேவன் தீர்க்கதரிசனமான வார்த்தையை அவர் கொடுக்கும் பொழுது அவர் அதை செய்யறதுக்காக தான் அவர் கொடுக்கிறார். இது சாதாரணமான வார்த்தை இல்லை. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்கும் பொழுது தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். அவர் இந்த காரியத்தை தருவேன்னா அவர் தருவார். அவர் அடிப்பேன், உதைப்பேன், தண்டிப்பேன் அப்படின்னா தண்டிப்பார். நான் உன் சிறையிருப்பேன், நான் திருப்புவேன், உன்னை மீண்டும் கட்டுவேன், மீண்டும் அந்த சந்தோஷமான சத்தங்கள் உன் வாழ்க்கையில கேட்கப்படும் அப்படின்னு தேவன் சொன்னா கண்டிப்பாக செய்வார்.
ஏன்னா அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, அவர் தேவன். அதனால அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எரேமியா 31:16 எரேமியா 31:16 நானே வாசிக்கிறேன். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அல்லேலூயா. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவன் அந்த சிறை இருப்பிலிருந்து நம்மை திருப்பி அவர் கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர்கள் நாம் சத்ருவின் தேசத்தில் இருந்தாலும், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க எந்த நிலைமையில சத்ரு உங்களை ஒருவேளை சிறையாக வைத்திருந்தாலும் கூட, ஒருவேளை சத்ரு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும், தேவன் உங்கள் சிறையிருப்பை அவர் திருப்பி உங்களை மீண்டும் நீங்க இருந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளை அவர் திருப்பி கொண்டு வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதனால நீங்க அழாதபடிக்கு உங்க சத்தத்தை அடக்குங்க. அல்லேலூயா. உங்க கண்களை கண்ணீர் விடாதபடிக்கு காத்து கொள்ளுங்க. போதும் நீங்க அழுதது, போதும் நீங்க கண்ணீர் வடித்தது. ஏன்னு சொன்னா தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இனியும் நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை, இனியும் நீங்க கண்ணீர் வடிக்க அவசியம் இல்லை. நீங்க ஒண்ணு செய்ய முடிஞ்சா, நீங்க அவரை கர்த்தர் நல்லவர்னு துதிங்க, அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. அந்த சத்தத்தை தேவனுக்கு கேட்கும்படிக்கு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லுங்க. அவரை துதிக்குங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்க. அவருக்கு அவருடைய ஆலயத்தில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. இதெல்லாம் செலுத்துங்க. மற்ற எல்லா காரியமும் உங்க வாழ்க்கையில தானாக வரும். மீண்டும் சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறார். இழந்து போன சந்தோஷத்தை இன்னைக்கு நமக்கு அவர் மீண்டும் கட்டுவேன் என்று வாக்கு பண்ணி அந்த சந்தோஷத்துல மீண்டும் நம்மளை வைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எந்த இடத்துல உங்க சுகத்தை இழந்தீங்களோ அந்த இடத்துல மீண்டும் உங்களுடைய தண்டனையை நீக்கி, உங்க சிறையிருப்பை நீக்கி உங்களுக்கு மீண்டும் அந்த சுகத்தை அவர் தருகிறார். எவ்வளவு சுகமா இருந்தீங்களோ அதே சுகத்தை மீண்டும் உங்களுக்கு தருகிறார். நீங்க இழந்து போன நன்மைகளை, சிறையிருப்புல நீங்கள் சென்ற பொழுது, ஒருத்தர் சிறையாக போறாங்கன்னா அவங்க சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து தான் போவாங்க. அனாதைகளை போல போவாங்க, பரதேசிகளை போல போவாங்க. ஆனா இன்னைக்கு சிறையிருப்பை திருப்புகிற தேவன், அவரே சிறையிருப்பை திருப்பினதுனால எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா நம்ம சிறையிருப்பை திருப்புகிறவர் ஒரு மனிதர் கிடையாது, தேவனே நம்ம சிறையிருப்பை திருப்புறதுனால இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மீண்டும் நமக்கு கொடுப்பார். நீங்க என்னென்ன வச்சிருந்தீங்களோ, என்னென்ன நன்மைகள் நீங்க இழந்து போனீங்களோ அத்தனை நன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். 31 எரேமியா 31:9 அவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 31:9 அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயிம் என் சேஷ்ட புத்திரனாக இருக்கிறான். பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் அவர் இருக்கிறார். நாம அழுது கொண்டிருக்கிற அந்த அழைய அவர் ஏன் நிறுத்த சொல்றார்னா, நீ அழையோடு வந்துட்ட, நீ போதும் நிறுத்து, விண்ணப்பத்தோடு வந்துட்ட, நான் என்ன செய்ய போறேன், உன்னை வழி நடத்த போறேன். சிறையிருப்பிலிருந்து வருகிறவங்களுக்கு இப்ப வழி எதுன்னு தெரியுமா? தெரியாது.
யாராவது ஒருத்தர் நடத்தணும். நீங்க ஏதோ ஒரு ஊர்ல, முன்பின் தெரியாத ஒரு ஊர்ல நீங்க அட்ரஸ் தெரியாம போயிட்டீங்கன்னா உங்களை யாராவது ஒருத்தர் நடத்தினா தான் திரும்பி உங்க வீட்டுக்கு வர முடியும். அது போல நீங்க சிறை இருப்புல எங்கேயோ இருக்கிறீங்க, தேவனை விட்டு தூரமா இருக்கிறீங்க. ஆனா தேவன் வாக்குத்தத்தம் பண்றாரு, நான் உன்னை நடத்துறேன். அவர் நடத்துவார். வழி இதுவே அப்படின்னு வழி நடத்துவார். நம்மளை கரம் பிடிச்சு வழி நடத்துவார். தண்ணீர்கள் உள்ள நதிகளை இன்றைக்கு இடராத செமையான வழியில நம்மளை நடக்க பண்ணுவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? நமக்கு அவர் தான் பிதாவாய், நம்முடைய தேவன் நமக்கு பிதாவாய் இருக்கிறார். அதனால இந்த உலகத்துல ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அவர் சொல்றார், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். இஸ்ரவேல்னா நாம் தான். எப்பிராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். நாம் அவருடைய சேஷ்ட புத்திரர். ஒன்று எதை நான் தெரிஞ்சு சொல்றேன்னு சொன்னா, நாம எல்லாருமே நித்தியமானவர்கள். நித்தியமானவர்கள்னா என்ன? சாவே இல்லாம வாழக்கூடியவங்க. ஒருவேளை நம்ம மரிச்சாலும் திரும்ப உயிரோடு எழுந்துச்சு நித்திய காலமாக தேவனோடு வாழ போறவங்க. அதனால நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வியாதி வந்தாலும் சரி, நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்மளை அழிக்கவே முடியாது. அந்த எந்த வியாதி வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அது அந்த பாட்டு வந்து அது பாட்டு போயிட்டே இருக்கும். நம்மளை வழி நடத்துகிறவர் நம்முடைய தேவன். அதனால நீங்க சோர்ந்தே போகாதீங்க. நாம் நித்திய காலமாக தேவனோடு கூட வாழ போறோம். அதனால இப்போ இந்த காலத்துல எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நஷ்டம் வந்தாலும், எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் நம்மை அந்த நித்தியமா என்னைக்கும் சாகாம தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையை பாதிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒருவேளை ஒருத்தர் குருடனா இருந்தா கூட பிற்காலத்தில் அவங்கள பார்வை உள்ளவர்களா மாத்திடுவாரு. இன்னைக்கு ஒருவேளை அவங்க முடமானவர்களா இருக்கலாம், அல்லது ஒரு கை இல்லாதவங்களா இருக்கலாம், கால் இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா நாம் நித்தியமா வாழ போற வாழ்க்கையில இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், நாம் நம்முடைய சிறை இருப்பை தேவன் திருப்பினது நிமித்தம், பிசாசு கிட்ட இருந்து நம்மளை தேவன் விடுதலை ஆக்கினது நிமித்தம் நித்திய காலமாக அவரோடு கூட வாழும் பொழுது ஒரு குறைவும் இல்லாம வாழ போறோம். கால் இல்லாதவங்களுக்கு காலு, கை இல்லாதவங்களுக்கு கை, கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்ணு, எல்லா உறுப்புகளும் சரியா இருக்கும். எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு தேவன் தாமே அவங்க கண்ணீர் ஆவையும் துடைப்பார். இதுவரைக்கும் நீங்க கண்ணீர் வடிச்சது கவலைப்படாத, நான் இருக்கிற, இனிமே நீ கவலைப்படாத, இனிமே நீ அழாத, தேவன் பார்த்து கொள்வாரு. நீங்க கஷ்டப்பட்டது போதும். தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உங்க சிறை இருப்பை திருப்புவேன். அதனாலதான் தேவன் நமக்கு சிறை இருப்பை எல்லாம் நமக்கு திருப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் சிறை இருப்பை திருப்புறது மட்டுமல்ல, அவர் நமக்கு என்னென்ன கொடுக்கிறாராம். எரேமியா 31:12 அவர்கள் வந்து சிறை இருப்பிலிருந்து திருப்பி வந்த உடனே அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. நாம இனிமே தோய்ந்து போவதே இல்லை. எல்லாம் தராரு. என்ன தராரு? கோதுமை ஆகாரம் தராரு, திராட்சை ரசம் தராரு, எண்ணெய் தராரு, ஆட்டுக்குட்டிகள், மட்டன் தராரு, கன்று குட்டிகள், பீஃப் சாப்பிட்றீங்களா? பீஃப் சாப்பிடுங்க. அது பிறகு இந்த எல்லாம் நன்மைகள் எல்லாம் தராரு. தேவன் எவ்வளவு நல்லவர்! அல்லேலூயா! ஒரு அடிமை போல சிறையாக இருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைய தேவனை நோக்கி அவங்க பார்க்கும் பொழுது அவங்க தண்டனையை அவர் மாற்றி, அவங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்து, அவங்களுடைய அக்கிரமங்களை அவர் நீக்கி,
அவங்க தண்டனையிலிருந்து அவங்கள விடுதலையாக்கி சிறை இருப்பிலிருந்து அவங்கள திருப்பி அவங்கள அவரே வழி நடத்தி கொண்டு வந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து மீண்டும் அவங்க இருந்த நிலைமையிலே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிற நம்முடைய தேவனை போல, இந்த மெய்யான தேவனை போல யார் இருக்கிறாங்க? அதனால தான் அவரை நாம் துதிக்க, அவரை ஆராதனை செய்ய, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையே கொடுக்கலாம், நம்முடைய ஜீவனையே அவருக்காக கொடுக்கலாம். ஏன்னா நாம் கொடுத்தாலும் மீண்டும் நமக்கு அவர் தந்துடுவார். ஏன்னா நாம் நித்திய காலமாக அவரோடு கூட வாழ தான் போகிறோம். நாம் யாரும் செத்து மண்ணோட மண்ணை போக போகிறதில்ல, எப்பவும் வாழ போகிறோம். நம் நித்தியத்துக்கென்று படைக்கப்பட்டவங்க. அதனால இன்னைக்கு தேவன் நம்முடைய சிறையிருப்பை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நமக்கு உண்டான தண்டனை, நமக்கு உண்டான சிறையிருப்பை எல்லாம் தேவன் மாற்றி நன்மையினால் நம்மை முடிசூட்டி நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் மீண்டும் நீங்க இழந்து போன அந்த நிலைமையிலே உங்களை கட்டுவிப்பார். மீண்டும் அந்த இழந்து போன சந்தோஷங்களை உங்களுக்கு மீண்டும் அவர் தருவார். அதை வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினது நான் அல்ல, வாக்கு பண்ணினவர் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் தண்டனைகளை நீக்கி எங்கள் சிறையிருப்பை திருப்பி எங்களை மீண்டும் கொண்டு வந்து எங்களை கட்டுவித்து நாங்கள் இழந்து போன எல்லா சந்தோஷங்களையும் கொடுத்து எங்களை சிறையிருப்பிலிருந்து வழி நடத்தி ஆண்டவரே எங்களுக்கு நன்மைகளை கொடுப்பேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறீரே, அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, எங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மைக்காக இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்க தப்பு செஞ்சதுனால தான் நாங்க சிறைகளாக காணப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு எங்க பாவங்களை மன்னித்து எங்கள் அக்கிரமங்களை நீக்கி எங்களை பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவன் எங்க சிறையிருப்பை மாற்றுகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உமக்காய் நாங்கள் வாழ உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.